ஹாய் ஹலோ வெல்கம் டு Thursday மார்னிங். பொண்ணு எல்லாமே ஸ்கூலுக்கு கிளம்பிட்டாங்க. இன்றைக்கி வீடெல்லாம் க்ளீன் பண்ணிடலாம். 2-3 நாள் உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு படுத்து கிடந்ததுனால வீடெல்லாம் கொஞ்சம் நாரி போன மாதிரி இருந்தது. சரி அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குள்ளே தாத்தா வந்தாங்க. கீரை தண்டு அதுக்கப்புறம் வந்து சுக்கிட்டி கீரையெல்லாம் கொண்டு வந்திருந்தாங்க. இன்றைக்கி வியாழக்கிழமை தான், நாளைக்கு வெள்ளிக்கிழமை செய்ய முடியாது. சரி ஆனாலும் வாங்கி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வாங்கி வச்சுட்டேங்க. வீடெல்லாம் நல்லா கூட்டி எடுத்ததுக்கப்புறம் எல்லாம் மாப் போடலான்னு சொல்லிட்டு எல்லாம் மாப் போட்டுட்டு வறண்டாலாம் நல்லா சோப் போட்டு நல்லா கழுவி விட்டுட்டேன். ஏன்னா வந்து ஃபுல்லாக அழுக்காக இருக்குது, இந்த வாரம் வந்து புரட்டாசி ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே நீட்டாக கழுவி எடுத்தேன். அதுக்கப்புறம் தலகாணி எல்லாம் பார்த்திங்கன்னா சளி பிடிச்சி உடம்பு சரியில்லை அப்படின்னாலே ஃபஸ்ட்டு தலகாணி நம்ம போத்தின கம்பளி இதெல்லாமே வெயிலில் போட்டு நல்லா எடுத்துடணுங்க. ஏன்னா வந்து வெயிலில் போடும்போது அப்படி தான் நம்ம உடம்பு சரியில்லாமல் இருந்த அந்த கிருமி எல்லாம் வெயிலில் நமக்கு சுத்தமாகும். ஸோ அதெல்லாமே போட்டு எடுத்துகிட்டு இன்றைக்கி மார்னிங் வந்து சாப்பாடு முள்ளங்கி சாம்பார், பீக்கங்காய் ஃப்ரை, அதுக்கப்புறம் பீக்கங்காய் தோலில் வந்து துவையல் எல்லாமே அரைச்சி ரெடி பண்ணி வச்சுட்டேங்க. தயிர் இருந்தது. அதுக்கப்புறம் பிளேட்டிங் போட்டு எல்லாம் சாப்பிட்டுட்டு குளிச்சுட்டு துணியெல்லாம் மிஷினில் போட்டதெல்லாம் கொஞ்சம் எடுத்து எல்லாம் காய போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு காய போட்டுருந்தேங்க. நல்லா வெயில் சுருக்குன்னு இருந்தது. ரொம்ப நாளுக்கு அப்புறம் வெயிலில் போய் நின்னதுக்கு இந்த சளிக்கு ரொம்பவே நல்லா இருந்தது. ஈவினிங் வந்து பார்த்திங்கன்னா இந்த சிறுசு ஏதோ கிளிப்பெல்லாம் வச்சு அப்படியே விளாண்டுருந்தா. ஏதோ அவள் பாட்டுக்கு அவள் விளாண்டுருப்பாங்க எப்போவுமே. அதுக்கப்புறம் அம்மா என்னன்னாங்க, ரொம்ப நாள் ஆச்சுல்ல சாணி வலிச்சு, ஏன்னா இந்த ரோடு டஸ்ட்டெல்லாம் இருக்கும், அப்புறம் சாணியெல்லாம் வலிச்சு விட்டுட்டு வந்தாச்சுங்க. அதுக்கப்புறம் அம்மா வந்து கீரையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஆஞ்சு தனித்தனி கவர்லலாம் போட்டு வச்சாங்க. புஜ்ஜுக்கு நாளைக்கு எக்ஸாம்னு சொல்லிட்டு நானும் என் பெரிய பொண்ணுக்கு எல்லாமே சொல்லி கொடுத்துட்ருந்தேன். அப்புறம் அம்மா எல்லாமே நீட்டாக கவர் பண்ணி ஒவ்வொன்றா போட்டு வெட்டி வச்சுட்டாங்க. வரக்காப்பி கொஞ்சம் சளிக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஈவினிங் வரக்காப்பி போட்டு குடிச்சிட்டு இருந்தேன். அதுக்குள்ளே என் ஹஸ்பண்ட் வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு ரொம்ப குளிருங்காய்ச்சல் மாதிரி இருக்குது, சளி பிடிக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னாங்க. என்னென்னு பார்த்தா சிக்கன் வேணும், சிக்கன் குழம்பு வச்சு கூட அப்போ தான் சரியாகும் அப்படின்னாங்க. ஸோ அவங்க வந்து மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா மாத்திரையெல்லாம் போட்டுக்க மாட்டாங்க. சரி கோழி குழம்புலேயே சளியெல்லாம் போயிடும் அப்படின்னாங்க. சரி இன்றைக்கி தான் வீடெல்லாம் தொடச்சி விட்டேன், என்னடா பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுட்டே இருந்தேன். சரி உடம்பு சரியில்லையா அதை முதல்ல பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கோழி குழம்புக்கு பிரியாணி இலை, பட்டை, லவங்கம், அதுக்கப்புறம் வந்து மிளகு, சீரகம், சோம்பு, கசகசா, சின்ன வெங்காயம் இதெல்லாமே ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன். மெயினாக ஃபஸ்ட்டு வந்து வரமல்லியும் கூட சேர்த்துக்கணும். ஏன்னா சளிக்கு செய்கிறதுனால கோழி குழம்புக்கு வரமல்லி ரொம்ப முக்கியம். அதெல்லாமே ஃபஸ்ட்டு வெறுமனே வடச்சட்டியில் எண்ணெய் ஊற்றாமல் வறுத்தெடுத்துட்டேன். வறுத்தெடுத்ததுக்கப்புறம் கொஞ்சமாக தேங்காய் ஊற்றி வரமிளகா, கருவேப்பிலை, தேங்காய், சின்ன வெங்காயம் எல்லாம் போட்டு நல்லா வதக்குனதுக்கப்புறம் மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் வந்து மிளகாத்தூள், மல்லித்தூள், அப்புறம் இஞ்சி பூண்டு எல்லாமே போட்டு அப்படியே அரைச்சிடணும். கூடவே ஒரே ஒரு தக்காளி மட்டும் வெட்டி போட்டிருக்கேன் கோழி குழம்புக்கு. ஸோ அது வந்து கடைசியாக போட்டுக்கணும். போட்டதுக்கப்புறம் ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் போட்டு அப்படியே வந்து நல்லா அரைச்சிக்கணும் பதமாக. ஸோ அது ரெடி பண்ணிவிட்டு வணக்கறக்கு வந்து கொஞ்சமாக வந்து சின்ன வெங்காயம், கடுகு, சோம்பு, கொஞ்சமாக வேணுன்னா நம்ம மிளகு வேணால் போட்டுக்கலாம், சீரகம் வேணாலும் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் கழுவி வச்ச சிக்கன் எல்லாமே உள்ளே போட்டு நல்லா உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறணும். ஸோ அது நல்லா தண்ணி வர டைமில் வந்து இந்த அரைச்சி வச்ச மசாலாவே நல்லா போட்டு தேவையான அளவு தண்ணி நல்லா ஊற்றி அப்படியே அடுப்பில் பார்த்திங்கன்னா ஒரு 2-3 விசில் விட்டுக்கணும். அதுக்குள்ளே இந்த கறி கழுவுன பாத்திரமெல்லாம் இருந்தது. சரி அதெல்லாம் கழுவி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே நீட்டாக கழுவி வச்சுட்டேங்க. ஸோ கழுவி வச்சதுக்கப்புறம் விசிலும் பார்த்திங்கன்னா வந்துடுச்சு. சரி விசில் வந்ததுக்கப்புறம் கடைசியாக வந்து மல்லித்தழை ஆட் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு மல்லித்தழையெல்லாம் எடுத்து வச்சுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து சுடுதண்ணி வந்து அடுப்பில் போட்டு இட்லி ஊற்றி வச்சிடலான்னு சொல்லிட்டு இட்லி இன்றைக்கி ஒரு அடசல் ஊற்றி வச்சாச்சு. ஸோ இட்லி எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. கோழி குழம்புக்கு வந்து மோஸ்ட்லி வந்து ரைஸ் சாப்பிடுவோம், ஆனால் வந்து உடம்பு சரியில்லைங்காட்டி இட்லி தான் உடம்புக்கு நல்லதுன்னு சொல்லிட்டு இட்லி ஊற்றி வச்சாச்சு. அதுக்கப்புறம் கோழி குழம்பு விசில் ஆறுனுச்சு. ஆறுனதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிடலாம், ரொம்ப நேரம் அப்படியே இருந்தால் அடி பிடிச்சிருமோ அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சமாக வந்து தண்ணி ஊற்றி விசில் எடுத்து விட்டாச்சுங்க. எடுத்து விட்டதுக்கப்புறம் இந்த மல்லித்தழை இருக்குல்ல, அந்த மல்லித்தழையை வந்து நல்லா பொடுசு பொடுசாக அப்படியே வந்து வெட்டி உள்ளே போட்டுறணும். ஏன்னா கடைசியாக போடும்போது அது நல்லா மணமாக அந்த எப்படி சொல்ல மல்லித்தழையோட வாசம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அதுக்கப்புறம் எல்லாமே சாப்பிட்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு சின்னவளுக்கு பார்த்திங்கன்னா அவளுக்கு காய்ச்சல், அவங்க அப்பாவுக்கு காய்ச்சல், காய்ச்சல் செக் பண்ணிவிட்டு மீட்ரு வச்சு பார்த்துட்டே கோழி குழம்பு சாப்பிட்ற குடும்பம் எங்கள் குடும்பமாக தாங்க இருக்கும். அதுக்கப்புறம் எல்லாம் தட்டெல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு எங்கள் ஹஸ்பண்டை முதல்ல வந்து நீங்கள் சாப்பிடுங்க, சூப் இருந்தால் ஃபஸ்ட்டு மேலால் குழம்பு எடுத்து குடிங்கன்னு சொல்லிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் இட்லி ரெடி ஆயிடுச்சு. அம்மா கூப்பிட்டாங்க. போய் இட்லி எல்லாமே சூடாக தட்டில் அப்படியே எடுத்து கொடுத்தாங்க. 2-3 அடசல். சரி அப்படின்னு சொல்லிட்டு அம்மா சாப்பிட மாட்டாங்க. அவங்க வந்து புரட்டாசி விரதம் போன வாரத்துலேருந்து பிடிக்கிறங்காட்டி அவங்க நான்வெஜ் சாப்பிட மாட்டாங்க. நாங்கள் மட்டும்தான். ஸோ எங்களுக்கு இது. அப்புறம் அம்மாவுக்கு வந்து சட்னி இருந்தங்காட்டி அவங்க அதை சாப்பிட்டுக்கிட்டாங்க. நாங்கள் அப்படியே இட்லி சூடாக இந்த கோழி குழம்பு அப்படியே ஊற்றி அப்படியே சாப்பிட்டோங்க. ஸோ கோழி குழம்பு நிறைய ஊற்றி சாப்பிட்டோம். வேணால் ஒரு டம்ளர்லேயே ஊற்றி குடிக்கலாம். அப்படியே சளி எல்லாமே எடுத்துருங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஹஸ்பண்ட் அப்படியே சூப் குடிச்சிட்டு இருந்தாங்க. நாங்களும் அப்படியே வந்து சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே சேர்ந்து சாப்பிட்ருந்தாங்க. சூப்பராக இருந்தது அப்படின்னு சொன்னாங்க. தேங்க்யூ.